ஒரு ஆம்னிண்ணே 2006 மாடல் சிங்கிள் ஓனர். இது கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் கஸ்டமர் ஹெவியா தான் சொல்றாரு. அப்படியா? என்ன ரீசன் கேட்டீங்கன்னா ஃபுல்லா ஒர்க் பார்த்திருக்காரு. இன்ஜின் ரீஒர்க் பார்த்திருக்காரு. எல்பிஜி அட்டாச் பண்ணிருக்காங்க. அந்த பின்னாடி வர குரோன்லாம் வேலை பார்த்திருக்காங்க. அப்படியா? கியர் பாக்ஸ், கிளட்ச் எல்லாமே ஃபுல்லா வேலை பார்த்துட்டாங்க. மெக்கானிசம் பொறுத்த வரைக்கும் வண்டி சூப்பரா இருக்கும். அதனாலதான் 1,25,000 கேக்குறாரு. அதுல இருந்து ஏதாவது கம்மி பண்ணி வாங்கி கொடுக்கலாம். 2006 மாடல் எஃப்சி லைவ்ல இருக்கு வண்டி. 28 வரைக்கும் லைவ்ல இருக்கு. 1,25 கேக்குறாங்க. அதுல இருந்து ஏதாவது ஒரு சின்ன டிஃபரெண்ட்ல வாங்கி கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கேட்டாலும் வண்டியை ஓட்டி பார்த்தாங்க. இல்லைன்னா வண்டி ஓட்டி பார்த்தாங்கன்னா பிடிக்கும். கண்டிப்பா சின்ன சின்ன வேலை பார்த்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அடிச்சா பெயிண்டிங் பண்ணி எடுத்து பண்ணணும், இல்ல செலவு பண்ணி வச்சுன்னா பெயிண்டிங் பண்ணணும். அவுட்லுக் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். ஆமா, மெக்கானிசம் ஓட்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அந்த வண்டி எடுப்பாங்க. அதாவது வண்டியோட இன்ஜினுக்காக எடுக்கணும்னா இந்த வண்டி எடுக்கலாம். கண்டிப்பா. பத்தாவதுக்கு எல்பிஜியோட இருக்கு வண்டி. 2015 ஆம்லி கூட ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல் இருக்காது. அந்த மாதிரி இருக்குது. இதுல என்னமோ ஒரு இன்ஜின் சொல்லுவாங்களே, அந்த இன்ஜின் கார்பரேட்டர் இன்ஜின் கிடையாது. இது எம்பிஎஃப்ஐ தான். எம்பிஎஃப்ஐ தான் கேட்பாங்க அதிகமா. கார்பரேட்டர் கிடையாது, எம்பிஎஃப்ஐ தான். வண்டி நல்லா இருக்கும். ஓட்டி பார்த்தா கண்டிப்பா பிடிக்கும். வண்டி யாருக்குமே பிடிக்கும். ஓகேண்ணே, லோ பட்ஜெட்டுக்கு வாங்க. ஆமா, 1,25 கேக்குறாங்க. கம்மி பண்ணி வாங்கி தரோம் முடிஞ்ச அளவுக்கு. நெக்ஸ்ட் நம்ம